ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் கிளீனிங், ஸ்நாக் ரெசிபிஸ், குக்கிங் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் எல்லாம் புக் பண்ணோம் அப்படின்னா முன்னையெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2-3 நாளில் ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். இப்போ கிடைக்குது, சுத்தமாக கிடைக்காமையே போகுது அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. பட் புக் பண்ணி ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது இல்லைங்களா? அந்த 10 நாள் கேஸ் எக்ஸ்ட்ரா வரக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்படி சின்ன சின்ன டிப்பில் சேவ் பண்ணும்போது 1 மாதம் வர சிலிண்டர் 2 மாதம் வருதுனால நான் சொல்ல வரலைங்க. இப்போ ஒரு 10 நாள் அதிகமாக வர அளவுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். இப்போ புக் பண்ணி ஒரு 10 நாள் அதிகமாகுது இல்லைங்களா? அந்த 10 நாளைக்கு வர அளவுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா இட்லி பாத்திரம் எடுத்து தண்ணி சேர்த்துக்குவே இல்லைங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சு காமிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சோம் அப்படின்னா இட்லியும் ரெடி ஆயிருங்க. சேம் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்நாக் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் ஈஸியாக கிடச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு எப்பவுமே சேவ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கேஸ் இருக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 3மே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. எப்படி டீப் க்ளீன் பண்ணலாம், எப்படி ரெகுலராக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோ நம்ம சேனல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கொடுக்குறேன் எண்ட் ஸ்க்ரீனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ கேஸ் பர்னர் இருக்குது இல்லைங்களா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைமாவது எடுத்து க்ளீன் பண்ணலாங்க. இதையும் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலில் ஒரு வீடியோ இருக்குது, அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை க்ளீன் பண்ணும்போது அந்த அடைப்பு ஏதாச்சும் இருந்தால் கூட நமக்கு கேஸ் வேஸ்ட் ஆகுங்க. பட் எரியாமல் இருக்கும். அதனால் அதையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வைக்கும்போது கேஸ் அதிகமாக நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வெளியில தாங்க வேஸ்ட்டாக எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த பாத்திரத்துக்கு அளவாக நம்ம சிம்லையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லையோ வச்சுக்கலாம். எப்போவுமே பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் உடம்புக்கு நல்லதுங்க. பட் இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது அதிகமாக தண்ணி வெளியில் வந்துட்டுருக்கோம், கேஸ் ஆஃப் ஆகிட்ருக்கோம். அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும்போது இந்த மாதிரி குக்கரில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக நம்ம சாதம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ சிலிண்டர் ஈஸியாக கிடைக்கிற வரைக்கும் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அன்ஹெல்த்தி தான், பட் இந்த மாதிரி இந்த டைமில் ட்ரை பண்ணுறதுல ஒரு தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு சிலர் பருப்பெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா குக்கரில் வேக வைக்கும்போது ரொம்ப கசகசன்னு வெந்துடுது. அதனால் தனியாக பாத்திரத்தில் வேக வைப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைமில் குக்கர்லேயே போட்டு வேக வச்சாலும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்து வரது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ரெடி ஆயிருங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காய்கறிகளில் இந்த மாதிரி எல்லாமே உள்ளேயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளே சேர்க்கும்போது ரொம்ப குலைவாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே காய்கறிகள்லாம் போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளவா குலைவாக வேகாமல் இருக்குங்க. கரெக்டாக பதத்தில் வெந்து வந்துடும். ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பாத்திரம் நம்ம உள்ளே வைக்கும்போது சவுண்டு வரும்போது ஃபுல்லாக தெரிக்காமல் அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளவா லீக்கேஜ் ஆகாமல் இருக்குங்க. ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நிறைய பேர் இந்த டிப்பெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்பில் நம்ம சேவ் பண்ணும்போது நமக்கு ஒரு 10 நாளாவது எக்ஸ்ட்ராவாக வருங்க. இப்போ ஒரு கடாயில் தாளிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி இருக்குது வாஷ் பண்ணி வைக்கும்போது அந்த தண்ணியோடு வச்சிங்க அப்படின்னா அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, வேஸ்ட் ஆகும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் நம்ம சேவ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி தோசையெல்லாம் ஊற்றுவே இல்லைங்களா? தோசையெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பால் ஆல்ரெடி காய வச்சு எடுத்துட்டீங்க. உரையை ஊற்றும் போது கொஞ்சம் சூடாக வேணும். அதுக்காக தனியாக நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக சூடு பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோசையெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இல்லைங்களா? ஆஃப் பண்ண உடனே தோசைகள் நல்லா ஹீட்டாக இருக்கும், இரும்புக்கல் இல்லைங்களா? அதனால நல்லா சூடாகவே இருக்குங்க. அந்த சூடாக இருக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் காய் வச்சுருந்தீங்க இல்லைங்களா? அந்த பால் எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னாவே நல்லா ஹீட் ஆயிருங்க. பட் உங்களுக்கு உரை ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு ஹீட் வேணுமோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமில் வெளியில் எடுத்துடலாம், அதாவது கீழே எடுத்து வச்சிடலாங்க. இந்த டிப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பூரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அகலமான கடாயில் நிறைய எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாலும் அவ்வளோ எண்ணெய் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு இல்லைங்களா? அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னாவே நிறைய பூரி சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரல, கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கும்போது பூரி உப்பலாக வருமா அப்படின்னு? கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெண்டாவது ஒரு பூரி கூட போட்டு காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், 1 மாதம் வர சிலிண்டர் 2 மாதம் வருது அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலைங்க. 1 மாதம் வருது அப்படின்னா ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவாக நம்ம சமாளிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் ஏதாச்சும் டிப் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.